வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டங்களை மீறி செயற்படுகின்ற ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் பெறுபவர்கள் வழங்கப்பட மாட்டாது என எச்சரிக்கை. அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு. வெற்றி பெறும் வேட்பாளர் 3 மாதங்களுக்குள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என முன்னாள் நீதியமைச்சர் அறிவிப்பு. இறுதிப் போரின் போது 6000 பேர் மாத்திரமே காணாமல் ஆக்கப்பட்டதாக வெளிவகார அமைச்சர் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தகவல். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவின் முதல் நாள் இன்று. ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் அதற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழு சரியாக செயற்பட தவறியமை தொடர்பில் இலங்கை சீர்திருத்த அமைப்பின் சட்ட பிரதிநிதி தனுக்க ரணஞ்சக ககந்த கமகே ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விசேட முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ள அவர் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் ஆணைக்குழு இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சியானது தேர்தல் சட்டங்களை மீறுவதாக பல சந்தர்ப்பங்களில் அவதானித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி மகரகம இளைஞர் நிலையத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்திற்கு அரச தாதியர்களை சீருடையில் அழைத்து வந்தமே தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விடுத்துள்ள முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தல் சட்டங்கள் மற்றும் அரசியல் நெறிமுறைகளை மீறுவது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவினால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை எனவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெறும் ஜனாதிபதி வேட்பாளர் 2 அல்லது 3 மாதங்களுக்கு பின்னர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரச ஊழியர்களின் சம்பள உயர்வை லஞ்சமாக கருதி வாக்குறுதி அளித்ததன் காரணமாக வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இந்த முக்கிய வேட்பாளர்கள் அனைவரும் அரச ஊழியர்களின் சம்பளம் 25,000 முதல் 20,000 மற்றும் 10,000 ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கின்றனர். அரிசி மூடைகள் மற்றும் பிரியாணி விநியோகம் மூலம் வாக்காளர்களை கவர்வது ஜனாதிபதி பதவியை தகுதி நீக்கம் செய்வதற்கு போதுமான குற்றமாகும். அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை உறுதியளிப்பதும் லஞ்சமாகும். எனவே எந்த பிரதான வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் தேர்தல் மீறல் மனுக்களால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் செலவுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சில வேட்பாளர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய அறிவிப்பு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தேவையான விசாரணைகளை ஆரம்பிக்கும் எனவும் இறுதியில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச அறிவித்துள்ளார். நவீனமயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாதம் முதல் குறைந்த கட்டணத்தில் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக கடவுச்சீட்டுகள் வழங்கிய நிறுவனம் அல்லாத வேறு நிறுவனத்திடம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் சிறிது காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின்படி டெண்டர் அழைப்புகள் மற்றும் கொள்முதல் செயல்முறைகள் மிகவும் வெளிப்படையான முறையில் செய்யப்பட வேண்டும். எனவே நீண்ட காலமாக கடவுச்சீட்டை வழங்கிய நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனங்களிடம் இருந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற போரில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த கடத்தப்பட்டு அல்லது வேறு விதத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6000 பேர் மாத்திரமே என வெளிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். போர்க்குற்றங்கள் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட சட்டத்திறனையும் தற்போதைய வெளிவகார அமைச்சருமான அலி சஃப்ரி ஜெர்மன் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகம் 6047 பேர் மாத்திரமே காணாமற் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என வெளிவகார அமைச்சர் அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 1,00,000 பேர் காணாமற் போனமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வெளிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் ஊடகவியலாளரிடம் கேள்வி எழுப்பிய வெளிவகார அமைச்சர் அலி சஃப்ரே இந்த எண்ணிக்கை எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது எனவும் யார் கூறியவை எனவும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் இவை அனைத்தும் பொய் என குறிப்பிட்டுள்ள அவர் மேற்கத்திய முட்டாள்தனம் 1,00,000 என்பதும் முற்றிலும் பொய் எனவும் வெறும் 6000
6,047 பேர் மாத்திரமே யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்த அலிசப்ரியின் கூற்று புலம்பெயர் தமிழர்களால் கூடுதலாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கைகள் நம்பகத்தன்மை அற்றதால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் அறிக்கையின்படி இந்த எண்ணிக்கை 1,00,000 ஆகும் எனவும் 60,000 முதல் 1,00,000 வழக்குகள் இவ்வாறு காணாமற் போனவர்கள் தொடர்பில் பதிவாகியுள்ள நிலையில் இதுபோன்ற செயல்களில் இலங்கை 2வது இடத்தில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொடுக்கப்பட்ட மற்றுமொரு வினாவுக்கு பதிலளித்த அமைச்சர் அலிசப்ரே இது புலம்பெயர் தமிழர்களின் மிகைப்படுத்தல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2010ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட தர்ஸ்மன் தலைமையிலான நிபுணர்கள் குழு இறுதிப் போரில் 40,000 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1,00,000க்கும் அதிகமானோர் காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தது. அத்துடன் ஜெனீவா மனித உரிமை சபையின் வாக்குமூலம் வழங்கிய மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அமரர் ராயப்பு யோசப் ஆண்டகை இறுதிப் போரில் 1.5 லட்சம் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பலாத்காரமாக காணிகள் கையகப்படுத்துதல் மற்றும் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் மீளப்பெறுதல் ஆகிய சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பாகவும் அமைச்சர் அலிசப்ரி கருத்து தெரிவித்துள்ளதுடன் 96% காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்க மறுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ இன்று முதல் நாடாளுமன்றத்தில் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவேன் என அறிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை விடுத்து தனது தீர்மானத்தை அறிவித்துள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் ஊழல் மற்றும் மோசடி மூலம் தேசத்தை அழிக்க நினைக்கும் குழுவை எதிர்த்து நிற்கவும் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். அருந்திக பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினராக புத்தளம் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன பார்க்கிறாய்? பிரித்தானியாவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவருமான உமா குமாரனை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு பிரித்தானிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. தமிழ் மக்களின் மீது இலங்கை அரசால் கட்டமைக்கப்பட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலை, அதற்கான நீதி பொறிமுறை, ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் சமகால இன ஒடுக்குமுறைகள், மக்களின் அடுத்த கட்ட எதிர்பார்ப்புகளை நோக்கிய அரசியல் முன்னகர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இச்சந்திப்பில் பிரித்தானிய தொழிற்கட்சிக்கான தமிழர்கள் அமைப்பின் பிரதிநிதி சென்காந்தையா மற்றும் பிரித்தானியாவின் சிரேஷ்ட சட்டத்தரணிகளுள் ஒருவரான கனா கணநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் பணிகள் இன்று நடைபெற்றன. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இதன்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி மதியம் 12 மணி வரை கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதுடன் தேர்தல் ஆணையகம் மற்றும் தேர்தல் செயலகத்தின் வழிகாட்டுதலின்படி வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. இவ்வாண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 39 வேட்பாளர்கள் இருந்த போதிலும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் திடீர் மரணமடைந்ததை அடுத்து அந்த எண்ணிக்கை 38ஆக குறைவடைந்துள்ளது. இன்று ஆரம்பமான தபால் மூல வாக்குப்பதிவானது நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 3 தினங்களுக்கு நடைபெறவுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் தமது கடமைகளை செய்து வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தபால் வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை 7,12,319 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரும் தபால் வாக்களிப்பில் கலந்து கொண்டு வாக்களிக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. தபால் வாக்குகளை பயன்படுத்த தேசிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனினும் குறிப்பிட்ட தினங்களில் தபால் மூல வாக்குகளை அளிப்பதற்காக மாவட்ட செயலகங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் குறித்த தினங்களில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய வேண்டுமா என் மாவட்ட செயலகங்களில் மாத்திரமே பதிவு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் 55,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து ஊடக நிறுவனங்களும் தேர்தல் சட்டத்திற்கு அமைவாக நடுநிலையுடன் செயற்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. சில ஊடக நிறுவனங்கள் சில எதிர்ப்புகளை ஊக்குவிப்பதாக ஆணைக்குழுவிற்கு தொடர்ந்து முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அறிவுறுத்தல்களின்படி செயற்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தமது அறிவுறுத்தல்களை பின்பற்றாத ஊடக நிறுவனங்கள்
நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணையகம் வெளியிடும் அறிவிப்புகள் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய மராட்டிய மாநிலம் புனேவில் ஹதப்சர் பகுதியில் குல்கர்னி எனும் நபரிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அவ்வழியே சென்று கொண்டிருந்த சில இளைஞர்கள் தொலைபேசியின் ஹாட்ஸ்பாட்டை பகிருமாறு கேட்டுள்ளனர். இதன்போது குறித்த நபர் ஹாட்ஸ்பாட்டை பகிர மறுப்பு தெரிவித்தமையினால் வீதியினால் சென்ற குறித்த இளைஞர்கள் கத்தியினால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் ஒரு வாலிபர் மற்றும் 3 சிறுவர்களை கைது செய்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.